ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சகல காரியங்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஏசப்பா பெற்றுக்கொண்டார். அதாவது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக நம்பினார். இவர் சொன்ன தேவன் நிச்சயமாக செய்வார் சொல்லி விசுவாசத்தின்படி இருந்தார். அந்த விசுவாசத்தின்படி ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஏசப்பா அவர் சேவிக்காத ஒரு மனுஷன், ஒரு அந்நிய தேவனை சேவிச்சிருந்த மனுஷன். அதை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்தேற சிலையை உருவாக்குவாங்க. அந்த சிலையை உருவாக்கி அதை காசுக்கு விற்பாங்க. அப்படியாப்பட்ட தொழிலை தான் ஆபிரகாம் இருந்தார். அப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் ஆபிரகாம் வணங்கியிருந்தார். அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் சிலையை செய்வாங்க. அநேக ஜனங்கள் ஆபிரகாம் ஃபேமிலி கிட்ட போய் காசு கொடுத்து அந்த சிலையை வாங்கிட்டு போய் தெய்வமாக வணங்குவாங்க. இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் ரொம்ப நாளாக அவர் மனசுல ஒரு சமாதானம் இல்லாமல் மனசுக்குள்ள ஒரு பயங்கர பாரம் இருந்துருந்து. அதாவது நம்ம ஒரு சிலையை செய்கிறோம், அது அநேக ஜனங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் இதை தெய்வமாக வணங்குறாங்களே, அப்போ நம்மளை உருவாக்குன தேவன் யார் சொல்லி ஆபிரகாம் பயங்கரமாக அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத இருந்த போது தான் ஏசப்பா ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். உன் தாய் தகப்பனையும் உன் இனத்தையும் தேசத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. நான் காண்பிக்க தேசத்துக்கு போகும்போது உன்னை சகலவித ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி ஏசப்பா ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம் அடுத்த செகண்டை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு ஏசப்பா பின்னாடி போனார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஏன்னா ஆபிரகாம் அப்படி தான் சொல்ல விசுவாச தகப்பனாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து எல்லாவற்றையும் ஏசப்பா நம்பினார். அதுபடி தான் எல்லாமே பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை இதை செய்வோன்னு சொன்னார். நிச்சயமாக செய்வார். அவர் செய்கிற வரைக்கும் காத்துருங்க. இல்லை ஏசப்பா சில மனுஷன் தீர்க்க தரிசனம் எழுப்பி உங்கள் வாழ்க்கையில் இதை கொடுப்பேன்னு சொன்னாராம். நிச்சயமாக அவர் கொடுப்பார். வேதம் சொல்லு இவர் பொய் சொல்லாத தேவனாக இருக்கிறார். இவர் அதாவது பொய் சொல்ல இவர் மனுஷன் அல்ல, மனமாற மன புத்திரன் அல்ல. இவர் சொன்னதை செய்யும் போது கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது. இவர் பொய் சொல்லாத தேவன், உண்மையுள்ள தேவன். இந்த தேவனை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் போது இந்த ஏசப்பா நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பும் போது ஏசப்பா நீங்கள் உறுதியாக பற்றிக்கணும். ஏசப்பா என் வாழ்க்கையில் சொன்னார், நிச்சயமாக செய்வார் சொல்லி நீங்கள் உறுதியாக நம்பும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது. அதாவது அது தாமதம் ஆனாலும் அது தடைப்படாது. அது என்னதான் அது தாமதம் ஆனாலும் சரி, அது ஒரு நாள் தடைப்படாது. ஏசப்பா ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை அது உங்களை நிச்சயமாக செய்வார். அவர் செய்கிற வரைக்கும் அவரே நம்பினேருங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்கள் இதை சொன்னீங்களா ஆண்டவரே, நான் உமக்கு நினைப்பூற்று வேதத்தில் அநேகப்பன அப்படி தான் ஜெபிக்கிறார். நெகோமியா அப்படி தான் ஜெபிக்கிறாரு. எசேக்கியா ராஜா அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. யோசபாத் ராஜா எல்லா ராஜா பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா என் வாழ்க்கை நீங்கள் செய்வோன்னு சொன்னீங்களே ஆண்டவர், நான் உமக்கு நினைப்பூட்டுறேன் ஆண்டவர், நினைப்பூட்டு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் சொன்னது அவங்க அதை வச்சு அதை ஜெபம் பண்ணாங்க. அது வாழ்க்கை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார் அந்த வாக்குத்தத்தை வச்சு நீங்கள் அதை ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே இது சொன்னீங்களா ஆண்டவர், எனக்கு செய்வோன்னு சொன்னீங்களா ஆண்டவர், நீங்கள் கேட்டுனே இருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு செய்வார். ஆபிரகாம் ஏசப்பா எல்லாவற்றையும் சொல்லும் போது ஆபிரகாமுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லைனா கூட, ஆனால் சொன்ன தேவன் எப்படியாப்பட்டது உண்மை உள்ள தேவன் சொல்லி ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கைப்படி அவர் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பா நம்பி இந்த ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் கொடுப்பாரு. ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஒரு கிறிஸ்துவரே கிடையாது, ஒரு அந்நிய தேவனை சேவிச்சிருந்த மனுஷன் தான். அப்படியாப்பட்ட மனுஷன் கர்த்தரை நம்பி கர்த்தரை கேட்கும்போது ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுத்தாரு. இந்த ஏசப்பா பார்த்தீங்கன்னா அன்புள்ள தேவன். இவரை நம்பி வருவங்களை எப்படியாப்பட்ட ஆட்களாக இருந்தால் சரி, இவரை நம்பி வரும்போது அவங்களுக்கு புறம்பே தள்ள மாட்டார். அவங்க வாழ்க்கையில் என்ன வேணுமோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க தலையை உயர்த்துவார். வேதம் அப்படி தான் சொல்லுங்கள், என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். இவர் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வியாதியில் இருக்கிற வியாதியில் சுகம் வேணுமா இந்த ஏசப்பா கேளுங்க. நிச்சயமாக இந்த வியாதியில் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். நீங்கள் பிசாஸ் கட்டில் இருக்கிறீங்களா, ஏசப்பா இந்த பிசாஸ் எனக்குள்ளே போட்டு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ளே பிசாஸ் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை உலகத்திற்குரியான ஐஸ்வர்யான காரியங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வாழ்க்கை இந்த வீடு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் சார் ஏசப்பாட்ட கேளுங்க. இவர் வேதம் சொல்லுவார், ஐஸ்வர்ய சம்பளம் இந்த உலகத்தை உருவாக்குன தேவன் இவர் தான். இவரை நம்பி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதை கடலும் சரி உண்மையாக கேளுங்க, விசுவாசமாக கேளுங்க, ஏசப்பா முழு விருதத்தை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கும் தருவார். இந்த ஏசப்பா யாராக இருந்தாலும் சரி நன்மை செய்கிற தேவனாக இருக்கிற இந்த ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் ஏசப்பா விசுவாசித்து ஆபிரகாம் வார்த்தைக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுக்கு தேவன் சகல நன்மைகளை செய்வார். சகலவித ஆசை உங்களை ஆசிர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமீன்.